இ-காமர்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா நான் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் என்ன வாங்கணும், எங்க வாங்கணும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கா. உங்க கேள்விக்கான பதிலா தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ்ல என்னென்னலாம் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் தேவைப்படும்ன்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம், என்னோட பேர் நிவேதா முரளிதரன். நிறைய பிராண்ட்ஸோட நான் ஒர்க் பண்ணி அவங்களோட பிராண்ட்ஸ் ஸ்கேல் பண்ணியிருக்கேன். உதாரணமா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட பிராண்ட் டிவைன் ஃபுட்ஸ், கெலாக்ஸோட பிராண்ட் டாக்டர் சார்கோல், மோக்கா, இது மாதிரி பல பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணி அவங்களோட பிசினஸ் ஸ்கேல் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 50,000+ பீப்புளுக்கு மேல நான் இது வரைக்கும் இ-காமர்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோல நம்ம இன்டெப்தா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தேவை, அது எங்க வாங்கலாம், என்னன்றதை டீடைல்டா பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு பேசிக்காவே தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் அவசியமானு பார்த்தீங்கன்னா 100% இல்லை. ஒருவேளை நீங்க அமேசான் மாதிரி வலைத்தளத்தில் விற்கிறீங்க, அதில் FBA யூஸ் பண்றீங்க. FBAனா ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான். என்னோட பொருள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் நான். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் மேண்டேட்டரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ்னா வெறும் அமேசான்ல விற்கிறது மட்டும் இ-காமர்ஸ் பிசினஸ் கிடையாது. நீங்க பிளிப்கார்ட்ல செல் பண்ணணும், சொந்த வெப்சைட்ல செல் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கிறோம். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் இஸ் டு ஹேவ் அ பிரிண்டர் வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் ஒரு நல்ல பிரிண்டர் வாங்கலாம். ஸோ நான் பர்சனலா யூஸ் பண்றது வந்து கெனான் பிரிண்டர், கலர் பிரிண்டர் யூஸ் பண்ணுவேன். நான் ஏன் கலர் பிரிண்டரை யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு தெரியும் இதை வச்சு நாங்க மல்டிபிள் நம்ம வந்து இது பண்ணலாம். உதாரணமா நான் வந்து தேங்க்யூ கார்ட்ஸ் ரெடி பண்ணலாம், ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணலாம், எல்லாமே நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க கலர் பிரிண்டர் வேணும்னா கலர் பிரிண்டர் பாருங்க. ஸோ இங்க் ஜெட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொன்று இருக்கும் தெர்மல் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்கிட்ட இருக்க பிரிண்டர். ஸோ என்னோட வேர் ஹவுஸ் ஒன்று வந்து சென்னையில் இருக்குது, அங்கே இருக்குது. நான் இருக்கிற இடம் வெஸ்ட் பெங்கால். 2 இடத்துலையும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்லாவே இருக்குது. இது இல்லாமல் தெர்மல் பிரிண்டர்னு ஒரு பிரிண்டர் இருக்கும், அதுவும் நான் வச்சுருக்கேன். பிகாஸ் மிந்த்ராவில் செல் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து தெர்மல் பிரிண்டர் இல்லைனா வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் தெர்மல் பிரிண்டர் வாங்கியிருக்கேன். தெர்மல் பிரிண்டரோட மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வராது. தெர்மல்னாலே சூட்டில் பிரிண்ட் ஆகும், இங்கு கிடையாது. ஸோ காஸ்ட் கட்டிங்க்கு பிரச்சனை இல்லை. ஸோ உங்களோட தேவைக்கேற்றார போல் வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய பிரிண்டர்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும் தெர்மல் பிரிண்டர் அப்படின்னா. தெர்மல் பிரிண்டர் உங்களுக்கு 7,000-8,000 ரூபாயில் முடிஞ்சிடும். மிந்த்ராவில் நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தால் இந்த தெர்மல் பிரிண்டரோட ஃபோட்டோ அமிச்சா தான் உங்களுக்கு மிந்த்ராவே அப்ரூவல் பண்ணுவான். அதனால் நான் தெர்மல் பிரிண்டர் வந்து வாங்கினேன். அண்ட் என்கிட்ட வந்து தெர்மல் பிரிண்டரும் இருக்குது, கலர் பிரிண்டரும் இருக்குது. ரொம்ப ஹானஸ்ட்டாக நாங்கள் எல்லாமே வந்து கலர் பிரிண்ட் அவுட்லேயே எடுக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு மல்டிபிள் பர்பஸ் இருக்கிறதுனால. இப்போ நம்ம பிரிண்டர் வாங்கிட்டோம்னா அதுக்கு தேவையான பிரிண்டிங் பேப்பர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கணும். அது ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பேசிக்காக A4 ஒரு 200 GSM இல்லை என்ன GSM லீஸ்ட் இருக்கோ அதை வாங்குவீங்க. ஸோ GSM பற்றி நான் ரொம்ப டீப்பாக போகலை, ஏன்னா எனக்கே அதில் பேசிக்ஸ் தான் தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் வரீங்க, நான் வந்து அமேசானில் விற்கணும் இல்லை என்னோட வெப்சைட்டில் விற்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த 4 கட் லேபிள்ஸ்னு சொல்லுவோம். டெஸ்மேட்ன்றது ரொம்பவே நல்ல பிராண்ட். ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் 2016 என்னெல்லாம் ப்ராட்வேல வந்து இந்த பிராண்ட் தான் வாங்குவேன். இப்போ ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். எதுக்கு இந்த 4 கட் லேபிள்ஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து பிஸ்னஸ் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் விற்கிறேன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த வந்து 4 கட் பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது 4 ஆர்டர்ஸ் வந்து ஒரே A4 வேலை முடிஞ்சிடும். ஒரே A4 பெருசாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ 4 பேஜ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் பேஜஸ் 4 கொடுக்கலாம். உங்களோட நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க பிரிண்டிங்க்கானா அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 மெத்தடு. ஒன்று ஆல்ரெடி 4 கட்டு இருக்கும், அதை வந்து வாங்குறது. இல்லைனா வந்து இது மாதிரி பிளெயினாக இருக்கும், 2 இருக்குது. பிளெயின் A4 ஷீட்ஸும் இருக்கும். ஸோ பிளெயின் A4 ஷீட்ஸ் வாங்கினோன்னா என்ன பிரச்சனைனா ஃபுல்லாகவே பிளெயினாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். எவ்வளோ வேணுமோ கட் பண்ணிக்கலாம். சில சமயம் 2, 4 எது வேணாலும் போட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிழிச்சு ஈஸியாக ஒட்டிக்கலாம். ஆனால் இதுவே நீங்கள் தெர்மல் பிரிண்டர் போகும்போது உங்களுக்கு அது ரோல் இருக்கும், தனித்தனியாக வரும், ரொம்பவே நீட்டாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஸ்டிக்கி லேபிள்ஸ் தான் போகணுமா, நான் ஏன் A4 பிரிண்ட் பண்ணக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியோட ரூல்ஸ் வந்து நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணாதீங்க, அந்த செலோ டேப் வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நானுமே என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப டைம் கன்சூமிங். இப்போ நான்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஒட்டி அதை மடச்சி இந்த பக்கம் ஒரு செலோ டேப் அந்த பக்கம் ஒரு செலோ டேப் அப்படின்னு அது ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும். இந்த ஸ்டிக்கி லேபிள் வந்தோடனே எடுத்தோமா ஒட்டினோமான்னு சொல்லி வேலை ஈஸியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இந்த 4. பட் நீங்கள் ஒரு வேலை வேற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஷிப்யாரியில் ஷெடியூல் பண்ணுவீங்க, ஷிப் ராக்கெட்டில் ஷெடியூல் பண்ணுவீங்க, நிம்பஸ் போஸ்ட்டில் ஷெடியூல் பண்ணுவீங்க அப்படின்னா என்னதுப்பா இதெல்லாம் கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் கொரியர் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுலலாம் நீங்கள் ஷெடியூல் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன வசதிப்படுதோ அதை பிரிண்ட் பண்ணணும்னா 2 கட் லேபிள்ஸ் இல்லை நோ கட்டுன்னு சொல்லுவோம், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஸோ பிரிண்டர் வாங்கிட்டோம், பேப்பர் வாங்கியாச்சு. பேக்கிங் என்னென்ன தேவை? பேக்கிங் உங்களுக்கே தெரியும், கொரியர் கவர், கொரியர் பாக்ஸ், கார்ட்போர்ட் டியூப்ஸ் இதெல்லாம் தேவை. இதை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியர் கவர்ஸில் 2-3 வெரைட்டிஸ் தான், ரொம்ப ப்ரீஃபாக சொல்லணும்.
பிஓடின்னு சொல்லுவாங்க. பிஓடினா இந்த பிஓடி உள்ள லேபிள்ஸ் வரைக்கும் வைக்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டிக்கி லேபிள்ஸ் வாங்குறதா பிஓடியோட வாங்காதீங்க. பிஓடினா அந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி, அந்த இன்வாய்ஸ் ஒரு ஒட்டுறதை வந்து உள்ளே வச்சு மேலே சீல் பண்ணுவோம். இது மாதிரி நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி ரொம்ப ரேராங்கிட்ட பழைய கவர்ஸ் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டிக்கி லேபிள்ஸ் பண்ணுறோம், எடுத்து ஒட்ட போகிறோம். இந்த பிஓடியோட ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பிளெயின் கொரியர் கவர்ஸ் நீங்கள் இப்படி வாங்கிடலாம். ஸோ நமக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிளெயினாக வாங்குறது. அண்ட் பிளெயினாக வாங்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க, ஆஃப்லைனில் எப்படி இருக்குது, அமேசானில் எப்படி ரேட் இருக்குது, இல்லை தனிப்பட்ட சைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து தமிழ்நாடு இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு அமேசான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசானில் நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அது என்ன பிஸ்னஸ் அக்கௌண்ட்னா, அமேசானில் வந்து உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாங்குற எல்லா பர்ச்சேசஸ்க்கும் அவங்க வந்து ஜிஎஸ்டி பில்லு கொடுத்துருவாங்க. இதுவே நான் வேறு யார்கிட்டயே அது வாங்கினேன்னா எனக்கு ஜிஎஸ்டி பில் கொடுக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி பில் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். முதல் விஷயம், எனக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிடைக்குது. அதாவது நீ 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கமா, அதுக்கு 18% ஜிஎஸ்டி. ஸோ இந்த 18% வந்து நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டியில். 2வது விஷயம் என்னன்னா, எனக்கு எல்லாமே எக்ஸ்பென்ஸில் வந்து ட்ராக் ஆகும். ஸோ இப்போ எங்களோட கம்பெனி வந்து கம்பல்சரி ஆடிட்டிங்கில் வரும்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் வந்து எல்லா கணக்கையும் வந்து ட்ராக் பண்ணி காட்டணும். ரொம்ப ஆடிட்டிங் எனக்கு தெரியாது, பட் எவ்ரி டிரான்சாக்ஷன் வந்து நம்ம ட்ராக் பண்ணி காட்டணும். அப்போ இருக்கும்போது இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் என்ன, ஆமாம் நான் வந்து கவர் வாங்கினேன், ஓகே இந்த கவர் வாங்கினதுக்குரிய இன்வாய்ஸ் இருக்கா, இருக்குது, நம்ம பண்ணியாச்சு. ஸோ அதனால் எல்லா எக்ஸ்பென்ஸுமே ட்ராக் பண்ணுறதுனால எல்லா பர்ச்சேசஸும் சேல்ஸும் ஜிஎஸ்டியோட போயிடுச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஈஸியாக போகும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் அதை காஸ்ட் கம்பேர் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ப்ராட்வேல வாங்குறதும், சென்னையில் இருந்தீங்கன்னா ப்ராட்வே நல்ல ஏரியா, நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கவர்ஸில் வந்து இன்னொரு ஒரு கவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உள்ள பபிள் ரேப்ஸோட வரும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குவீங்க. அடுத்து வந்து கார்ட்டூன் பாக்ஸ். ஸோ கார்ட்டூன் பாக்ஸ் உங்களோட தேவையை பொறுத்து மட்டும்தான். என்னோட ப்ராடக்ட் என்ன சைஸோ அதை பொறுத்து நீங்கள் இந்த கார்ட்டூன் பாக்ஸஸ் வாங்குவீங்க. நிறைய பேர் வந்து இந்த பிராண்டிங்கோட வாங்குறதெல்லாம் பண்ணுவாங்க, அது உங்களோட விருப்பம். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா, ஒரு ஸ்டாம்பு வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாம்பை வச்சு நீங்கள் பாக்ஸில் வந்து உங்களோட பிராண்டிங் கூட போட்டு பண்ணலாம். இது வந்து உங்களோட விருப்பம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஃபோம்ஸ், பபிள் ரேப்ஸ், ரேப்பர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ். எங்கேயாவது நம்ம வந்து ஒரு பார்சலை வந்து நல்லா சீல்டாக அனுப்பணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அமேசானில் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி நான் சென்னையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது ஒரு கடை ப்ராட்வேல இருக்கும். ஸோ ஒரு ரோல் கேட்பேன். ஸோ 1000+ ரூபீஸ் இருக்கும். அந்த ரோல் லாரியில் ஏற்றி எனக்கு வீட்டுக்கு அமுச்சிருவாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் வரும், நான் எடுத்து கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ சென்னையில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் அதர் இதில் இருந்தீங்கன்னா கூட ஹோல்சேல் பஜார், திருச்சி, இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அங்கேயே வாங்கிக்கலாம். பட் இப்போ பபிள் ரேப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறதில்ல. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வெறும் பபிள் ரேப்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த பேப்பர் பபிள் ரேப்ஸில் நிறைய விஷயங்கள் அப்போ கிடையாது. ஃபோம்ஸ்லாம் அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது, ஒருவேளை இருந்து தான் தெரியல. இப்போ நிறைய விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் ஃபோம் நல்ல நீங்கள் வந்து சுற்றி நம்ம வந்து போடலாம். அப்புறம் இப்போ ஹனிகோம் பேக்கிங்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது வந்து ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வந்து பண்ணிக்கோங்க. காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பார்த்துக்கோங்க, ப்ராடக்ட்டும் உடையக்கூடாது. இது ரெண்டுத்தையும் கவனமாக இருக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் செலோடேப்ஸ். ஸோ செலோடேப்ஸ், பிளெயின் செலோடேப்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. அதை தாண்டி நீங்கள் அமேசானில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக நான் அமேசான் டேப் தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் டேப் போடுங்க. அப்படி இல்லையா, நார்மல் டேப்பே போதும்னா ப்ரொசீட் பண்ணுங்க. அமேசானில் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கிடையாது, நீங்கள் அமேசான் டேப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஆனால் இந்த கட்டர்ஸ் எல்லாம் கையில் வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து இந்த குட்டி செலோ டேப்ஸ் போடுவோம். அந்த டேப் போட்டு கட் பண்ணி ஒட்டுறது ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னெல்லாம் வந்து லேபிள்ஸ்லாம் எடுத்து வச்சு தான் ஸ்டிக் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இது வந்து பெரிய பார்சல் சீலிங், இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இது வந்து கட்டர்ஸ், உங்களுக்கு தேங்க்யூ கார்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது பேப்பர்ஸ் கட் பண்ணணும்னா டக்குன்னு கட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஷார்ப்பான விஷயம், ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து ஹெவி டியூட்டி கட்டர். இதெல்லாம் தாண்டி ஒரு சிம்பிள் கட்டர் இருக்கும் நட்ராஜில், அந்த கட்டர் கூட போதும். பட் இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கட்டர்ஸ். ஸோ கட்டர்ஸ், செலோ டேப்ஸ், ஃபோம்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக ஒரு தேவைப்படுற விஷயம். ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறதா ஃப்ளிப்கார்ட் கவர்ஸ், மிந்த்ராவில் விற்கிறதுனா மிந்த்ரா கவர்ஸ், மீஷோவில் மீஷோ கவர்ஸ், இது எல்லாமே. இதை தாண்டி ஒரு மார்க்கெட் பிளேஸில் ஒரு ரூல் இருக்கும். உதாரணமாக இப்போ அஜியோலலாம் ஒரு ரூலுமே இல்லை. மிந்த்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்னு ஒன்று தனியாக வாங்கணும். ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸோட காலரில் வந்து அந்த டேக் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அந்த டேக் ஒருவேளை கஸ்டமர் கட் பண்ணிட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் பேசிக்காக வந்து ஆஃபீஸ் ஸ்டேஷனரி. இதை தாண்டி நீங்கள் மிஞ்சி போனால் மார்க்கர்ஸ், பென்சில்ஸ், இதெல்லாம் தான் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பீரியாடிக்காக நீங்கள் ரீஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாலே உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக நடக்கும். ஏன்னா சில சமயம் என்ன ஆகும்னா, நான் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்போ ஷாப் க்ளூஸில் நல்லா பண்ணிட்டு இருந்தேன்.
15 நினைக்கிறேன், 2014-15 அப்போ 1000 ஆர்டர்ஸ் அப்படிலாம் வந்து அசால்ட்டாக போகும். அப்படி போகும்போது எனக்கு ஸ்டாக்கு வந்துடும். அப்புறம் கொரியர் கவர்ஸ் இருக்காது. அப்போ கொரியர் கவர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கல. ப்ராட்வேலாம் அலைஞ்சோம், கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடி அந்த சைஸுக்கு கிடைக்கும். அந்த சைஸுக்குரிய கொரியர் கவர்ஸை வாங்கி அதுக்கப்புறமா மேட்ச் பண்ணிலாம் அனுப்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைன்னா ஒரு பெரிய கவரை கட் பண்ணிலாம் அனுப்புவோம். ஸோ அப்போ தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்கிங் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. எப்பயுமே பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்டிங்லலாம் பண்ணுவேன், ரொம்ப கஞ்சப்பிஸ்னத்தனமாக ஒரு கொரியர் ரிட்டன் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அந்த 2014 டைம் 2015 டைம்லலாம் இது மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் காமர்ஸ் அப்போ தான் ஆரம்பிச்சுது, பீப்புளுக்கு வரும் அந்தளவுக்கு தெரியாது. பட் இப்போல்லாம் பீப்புளுக்கு வர பாக்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, கவர் அவ்வளோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இதில் வந்து நம்ம கஞ்சத்தனத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நான் இதை தப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கே ஒரு மாதிரி தப்பாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நல்ல பேக்கிங் மெட்டீரியல்ஸ், நல்ல மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களுக்கு திருப்பி வருவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேங்க்யூ கார்ட்ஸ்லாம் கூட உங்களோட பிரிண்டர்ஸில் மேக் பண்ணலாம். இந்த பிரிண்டர்ஸ் இது மாதிரி இந்த பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இல்லை அதர் கார்ட்ஸ் கூட இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் அனுப்பலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ், வினைல் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதிலலாம் நீங்கள் உங்களோட லோகோஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஒரு பிரிண்டர் இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கலாம் பிரிண்டர் செட்டிங்ஸை வச்சு. ஸோ பிரிண்டர் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஃபீல். ஓகே, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அந்த பிரிண்டரை வச்சு. நம்ம ஈவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு லேபிள் கூட கிரியேட் பண்ணலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ தேவையான ஐட்டம்ஸை இன்வெஸ்ட் பண்ண யோசிக்காதீங்க. கொஞ்சம் தாமதமாகலாம், எல்லாமே முதல் நாளே இருக்கணும்னு சொல்ல வரல. ஆனால் கண்டிப்பாக இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதா, என்ன லிங்க் வேணுன்றதை எனக்கு இன்டிமேட், அதை கண்டிப்பாக வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதோட லிங்க்ஸ் நான் என்ன வாங்குறேன், அது என்ன பெஸ்ட் ரேட்டுன்னு கண்டுபிடிச்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமர்ஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை பத்தி நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஹை லெவலா இருக்கலாம். பட் சாதாரண ஒரு விஷயங்கள் இருக்கலாம். பிரிண்டிங், லேபிள் ஓட்டுறது, செலோ டேப்ஸ், சின்ன சின்ன விஷயங்களோட நுணுக்கங்கள் நீங்க கவர் பண்ணணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டிட்டு போங்க. யாராவது காமர்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.